வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இது கேம் டைம். கைஸ், இந்த கேம் டைமில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம தாத்தாவோட பண்ணைக்கு போக போகிறோம். பண்ணைனா இந்த ஆடு மாடு கோழிலாம் வச்சு வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, பண்ணை. அந்த மாதிரி ஒரு பண்ணை. நம்ம தாத்தாவோட ஊருக்கு போயிட்டு அந்த பண்ணையை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை ஃபாலோ பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம தாத்தாவோட ஊருக்கு வந்துட்டோம். பண்ணைன்னு வர சொல்லியிருக்காரு. நிறைய பெரிய பண்ணையாக இருக்கும் போல இருக்குது. கோழி ஆடு மாடுன்னு வச்சு கலக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் தாத்தா. சரி வாங்க, முதல்ல நம்ம தாத்தாவோட பண்ணையை பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓ இதுதான் கைஸ் நம்ம தாத்தாவோட பண்ணை. என்ன ஒரே வெட்ட வெளியாக இருக்குது. ஒரு மிருகம் கூட இல்லையே. ஒரு கோழி ஒரு மாடு எதுவுமே இல்லை கைஸ். பண்ணை தானே சொன்னாங்க. எல்லாம் காலியாக இருக்குது, எதுவுமே இல்லாமல். சரி வாங்க, ஃபஸ்ட்டு ஃபாலோ த ப்ளூ ஐக்கான். ஓகே கைஸ், இங்கே இருக்குது ப்ளூ ஐக்கான். ஓ, இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். துறையா கதவை. வீட்டை தாண்டி அங்கே இருக்கா? சூப்பர். இங்கே என்ன இருக்குது? ஏதோ உடஞ்சி போன வண்டி கைஸ். இதெல்லாம் எவன்டா ஒன்றும் வச்சு ஓட்டின்னு இருக்கா? சரி வாங்க, முதல்ல போயிட்டு ப்ளூ ஐக்கானுக்கு போவோம். ஓ, இந்த வீட்டில் தான் இருப்பார்னு நினைக்கிறேன் தாத்தா. வீடு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கே. புயல் எதனா மாட்டியிருக்குமா வீடு? ஆஹா, இங்கே போகிறேன், பெரிய கேப்பு. தாத்தா, இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கியா? துறை கதவை. எங்கே யாருமே இல்லை. இங்கே லெட்டர் தான் கைஸ் இருக்குது. பேராண்டி, இந்த லெட்டரை நீ படிக்கிறேன்னா என்னோட கடைசி ஆசையை நிறைவேற்றுவேன்னு நம்புகிறேன். எனக்கு இந்த பண்ணையை டெவலப் பண்ணுறதுக்கான போதிய காலமும் இல்லை, நேரமும் இல்லை. அதை நீ தான் பண்ணணும். உனக்காக சில பொருட்கள் அட்டிக்கில் வச்சுருக்கேன். அது உனக்கு உதவி செய்யும். உன்னோட அன்புக்குரிய தாத்தா. கைஸ், தாத்தா நம்மளுக்காக ஏதோ அட்டிக்கில் வச்சுருக்காரா? என்னவா இருக்கும்? காசு எதனா வச்சுருப்பாரா? வாங்க போய் பார்க்கலாம். பெரிய அமௌண்ட்டாக வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ, இந்த வீட்டில் தான் அட்டிக்கு இருக்கா? வீடு நல்லா தான் இருக்குது, ஆனால் நிறைய டேமேஜஸ் இருக்குது வீட்டில். நம்ம தாத்தா எதையும் ரெடி பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஆஹா, இங்கே பாருங்க, பேர்ந்து கிடக்குது. யோ தாத்தா, இதெல்லாம் ஒரு வீடாயா? ஆசையாக வந்தையா? டர்ன் ஆன் த ரேடியோ. ஓ, இந்த ரேடியோ ஆன் பண்ணுமா? ரேடியோ ஆன் பண்ணியாச்சு. டென்ட்டு கண்டுபிடிக்கணுமா? டென்ட்டு எங்கே இருக்குது? அங்கே இருக்குது கைஸ் டென்ட்டு. டென்ட்டெல்லாம் எதுக்கு எங்கே போட்டிருக்கானுங்க? அதான் வீடு இருக்குது. இந்த டென்ட்டில் தான் நம்ம தூங்கணுமா? ஸோ நம்ம கேவ் சேவ் பண்ணுறதும் இதில் தான் பண்ணணும் போல இருக்குது. சேவை போட்டுடலாம். வாங்க, அந்த அட்டிக்கில் இருக்க பெட்டியை வந்து கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்காக ஏதோ தாத்தா வச்சுருக்காரோ, அதனால் பெருசாக வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். கதவை தவிர வீடே ரொம்ப பாலடைஞ்சிருக்கு கைஸ். இந்த சைடா? என்னடா நிறைய கதவாக இருக்குது. பசில் கேம் ஆடுற மாதிரி இருக்குது. தாத்தாவை பார்த்தீங்களா, வீட்டை கட்ட சொன்னால் ஏதோ பசில் கேம் ஆடுற ரூமை கட்டி வச்சுருக்காரு. எப்படி போனோம் இப்போ? ஓ, இது வழியாக தான் கைஸ் போகணும். ஓ, இந்த டெமாலிஷ் எடுத்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, எங்கே இருக்குது கைஸ் படிக்கட்டு? ஓ, இதுக்கும் மேலே போதா? ஓகே, சட்டிக்கு வந்துட்டோம். அங்கே இருக்கா? ஏன்னா போகிற இடத்துல எவ்வளோ பெரிய ஒப்பாலாம் வச்சுருக்கீங்க. பெட்டியில் அப்படி என்ன தான் வச்சுருப்பாரு? ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். கைஸ், இங்கே பார்த்தீங்களா? கன்னு, புல்லட். அதுக்கு இது என்னது, கேஷா? ஓ, 500 கேஷ் இருக்குது. இங்கே ஒரு லெட்டராக எழுதி வச்சுருக்காரு. பேராண்டி, இந்த துப்பாக்கி எடுத்துக்கோ. இது காட்டுக்குள்ள உனக்கு தேவைப்படும். அது கூடயே சில காசுகளும் அந்த துப்பாக்கிக்கான தோட்டாக்குள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு ஒரு கார் தேவை. என்னோட கராஜில் ஒரு பழைய கார் இருக்குது, அது உனக்கு உதவி செய்யும். குட் லக் பேராண்டி. காரா? பெரிய காராக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். காராச்சும் நல்லாயிருக்கும். என்ன காரு? லேட்டஸ்ட் மாடலா பழைய மாடலான்னு தெரியலையே. சரி வாங்க போய் பார்த்துடலாம்.
ஒரு பக்கமான காராக இருந்தால் செம்மையாக இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது கைஸ். ஓகே, கராஜ் எங்கே இருக்குது? ஓ, அங்கே தான் அந்த கார் சிம்பல் காட்டுது. ஒரு டொயோட்டோ, ரோல்ஸ் ராய்ஸு இந்த மாதிரி காரங்களாக இருக்குமோ? பெஞ்ச் வச்சுருப்பாரோ? ஆடி திறந்துருங்களா கைஸ்? கேட்ட திறடா. என்ன இது காருன்னாரு? இதுதான் காரா கைஸ்? இதுதான் நம்ம தாத்தாவோட காரா. ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தோம். விடுங்க, தாத்தாக்கு வறுமையில் இருக்காரு போல இருக்கு, அதனால இந்த கார் தான் இருக்கும். இதில் வீல் இல்லை, இது எப்படியா ஓட்டுறது? ஓ, வீல்ஸு சீட்ஸ்லாம் நம்ம தான் கண்டுபிடிக்கணுமா? சூப்பர், இதை ரெடி பண்ணி தான் ஓட்டணும் போல இருக்கு. வீல் இந்த வீலை போடலாமா? ஓ, இந்த வீல் செட் ஆகாதா? எங்கே இருக்குது வீலு? இங்கே ஒரு வீல் இருக்குது கைஸ், எடு. ஃப்ரண்ட்டில் போட்டுடலாம். ஃப்ரண்ட்டில் போகிறோன்னா கீழே போகிறேடா. ஓகே கைஸ். ஓ, இங்கே ஒரு வீல் இருக்குது, போடு. வேற இங்கே ஒரு வீல் இருக்குது, இதையா மாட்டு. கடைசி ஒரு வீலு தேவை. இங்கே இருக்குது, ஓரமாக சாய்ச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இதையும் போட்டுட்டா காருக்கான வீல் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது காருக்கே. தாத்தா ஒரு பெரிய பண்ணையை வச்சுருப்பாரு, வந்து ஃபன் பண்ணலான்னு பார்த்தா எல்லாத்தையும் நம்ம தலையில் கட்டிட்டாரு. சரி வாங்க, நம்ம தாத்தாக்காக இதை பண்ணி தான் ஆகணும். சீட்டு கண்டுபிடிக்கணுமா? 2 சீட் வேணுமா? இது லெட்டரு. சீட்டு எங்கேயா இருக்குது? இது என்னது? ஓ, பம்பர் கைஸ், காரோட பம்பரு. ஓ, இதுவும் நம்மளுக்கு தேவை. எடுத்துகிட்டு போயிடலாம். போடு. இன்னும் என்ன? 2 சீட்டு, ஃபியூல் கேன் தேவையும். சீட் இங்கே தான் காட்டுது. உள்ளே இருக்குது கைஸ், கராஜுக்குள்ளேயே இருக்குன்னு நினைக்கிறேன் சீட்ஸ்லாம். இது என்னது? ஓ, ஃபியூல் டேங்க். இது எங்கே வைக்கணும்? இங்கே வைக்கணும் கைஸ் ஃபியூல் டேங்க்கு. போடு. ஃபியூல் கேனா இது? இது இப்போதைக்கு தேவைப்படாது. சீட்டு. ஓகே கைஸ், இங்கே இருக்குது பார்த்தீங்களா? லெட்டர் பக்கத்துலேயே இருக்குது. நம்ம அந்த லெட்டர் பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம். எடு. கராஜ் எங்கே? இந்த சைடா? அதுக்குள்ளே இருட்டிடுச்சா என்ன? அதுக்குள்ளே இருட்டிடுச்சு கைஸ், இன்னும் ஒரு வேலையை ஆரம்பிக்கல. போடு. இன்னும் ஒரு சீட்டு தேவை. இந்த சீட்டு அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தாத்தா இருக்காரா இல்லையானு தெரியல. மழை வேற பெய்தா? சூப்பரு. சரி வாங்க, இதை போட்டுருவோம். கைஸ், மழை ஆரம்பிச்சிருச்சு கைஸ். சரி வாங்க, இதை போட்டுடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டு தான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஜெரி கேன் எடுத்து யூடிவி. இது பேர் யூடிவியாங்க கைஸ், இந்த வண்டி பேர். நான் காருன்னா வேறு மாதிரி யோசித்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போதைக்கு. இதை வச்சு தான் சமாளிக்கணும். இதுதான் ஜெரி கேன். எடு. இந்த ஜெரி கேனில் வந்து பெட்ரோலை வாங்கி வச்சுக்கலாம் நம்ம. இந்த கேனை இங்கே ஓரமாக வச்சிடலாம் கைஸ். இங்கே வைக்கலாமா? இங்கேயே ஓரமாக வச்சிடலாம், இல்லைனா வண்டி போகும்போது விழுந்துடும் அதில். ஓகே, விழாதுன்னு நினைக்கிறேன். கேஸ் ஸ்டேஷன் போடணுமா? வண்டிக்கு பெட்ரோல் போடணும்னு நினைக்கிறேன். வாங்க கேஸ் ஸ்டேஷன் போகலாம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. வண்டி எப்படி போகும்னு தெரியல. நல்லா தான் கைஸ் இருக்குது வண்டி ஓட்ட. நல்லா தான் இருக்குது வண்டி ஓட்ட. நான் ஏதோ ரொம்ப மக்கர் பண்ணணும்னு நினச்சேன், பார்த்தா நல்லா தான் இருக்குது வண்டி. கொஞ்ச நேரத்தில் தாத்தாவை சந்தேகப்பட்டேன், ஒரு மட்டமான வண்டியை தலையில் கட்டிட்டு வரேன்னு நினச்சேன். எப்படி போனோம் இப்போ? ஓகே, ஸோ மேப் இதுதான் நம்மளோட மேப்பு. நம்ம இங்கே இருக்கோம், இங்கே இருக்குது கேஸ் ஸ்டேஷன். அப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா கேஸ் ஸ்டேஷன் வந்துடும். சூப்பர். எட்ரா வண்டியா? திருப்பு.
ஓ, இந்த ஏரியாவில் ஆளில் இருக்காங்களா? இங்கே ஒரு கார் போகுது பாருங்க guys. இந்த மாதிரி கார் கிடச்சிருந்தா வந்திருக்கும். ஓகே, கேஸ் ஸ்டேஷன். ஆஹா, ட்ரக் ஒன்று வருது. கேஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ பெட்ரோல் போடணும். வாங்க, பெட்ரோலை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். பின்னாடி வா கொஞ்சம். ஓகே ஓகே காய்ஸ், பெட்ரோல் போடணும். வாங்க, யாராச்சும் இருக்கீங்களா? என்ன ஆளே இல்லை பெட்ரோல் போட? க்ளோஸ்டா? பெட்ரோல் எப்படியா போகிறது இப்போ? இந்த மாதிரி கார் கிடச்சா வந்திருக்கோம் காய்ஸ். நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பாருங்க தாத்தா ஒரு காருன்ட்டு ஏதோ ஒரு டப்பாவில் 4 வீலு போட்ட மாதிரி இருக்கு. பெட்ரோல் போடணும், ஆள் இல்லையா? யோ வாங்கயா யாராச்சும். பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது. ஓ, நம்மளே தான் போட்டுக்கணுமா? பெட்ரோல் பம்ப் எடுத்து. ஓகே கைஸ், எடுத்தாச்சு. நம்ம தான் போட்டுக்கணுமா? எங்கே இருக்குது ஃபியூல் டேங்க்கு? ஃபியூல் டேங்க் இங்கே இருக்கா? இருங்க, எடு. ஓகே, கேனில் ஃபியூல் கன்னை போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஓகே கைஸ், இங்கே அழுத்தினாங்களா ரேட் ஏறுது. ஓ, மேலே இருக்கிறது வந்து ரேட்டு, கீழே இருக்கிறது லிட்டரா? 1 லிட்டர் $1. சூப்பரு. ஓ, ஃபுல் ஆயிடுச்சா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் ஆகுது. ஸோ $25 ஆயிருக்கு. அப்போ அந்த கேனோட கெப்பாசிட்டி 25 லிட்டர் தான். எடு. ஓகே, ஒரு வழியாக நம்ம வண்டிக்கு பெட்ரோலை போட்டாச்சு. ஓ, இந்த கேன்லேயே ஃபில் பண்ணணுமா? வாங்க, இந்த கேன்லேயே ஃபில் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் லாங்காக போகும்போது காலி ஆகிடுச்சுன்னா இல்லைன்னா தூக்கி அப்படியே கவுத்துற வேண்டியதுதான். எடு, பங்க்கில் வெயி. ஓகே, ஒரு வழியாக நம்ம வண்டியிலையும் பெட்ரோல் போட்டாச்சு, கேன்லேயே ஃபில் பண்ணியாச்சு. ஓ, மேலே பாருங்க காட்டுது எவ்வளோ இருக்குன்ட்டு. ஃபுல்லாக இருக்குது கேனில். ஓகே, இப்போ எங்கே போகணும்? ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட பேசணுமா? அவன் எங்கே இருக்கான்? ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். ரியல் எஸ்டேட்டா? இடம் வாங்க போகிறோமா? இருக்கிற இடத்தையே டெவலப் பண்ணலை, அதுக்குள்ளே ரியல் எஸ்டேட் இடமா? அதுக்குள்ளே ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்கிட்ட பேசணுமா? ஏன்னா பிஸ்னஸாக இருக்குமோ? சரி வாங்க போய் பார்த்துடலாம். ஓ, இங்கே தான் கைஸ் இருக்குது. ஓகே, இதுதான் நினைக்கிறேன். ஓ, பார்க்கிங் ஏரியாவா? இங்கே பார்க் பண்ணுவோம் நம்ம வண்டியை. வாங்க கைஸ், போய் அவனை பார்த்துட்டு வந்துடலாம். பேங்க்கா இது? ஐடல் பேங்க்கு. ஹலோ மேடம். நீங்கள் தான் அந்த பக்கத்தில் இருக்க பண்ணையோட புது ஓனரா? ஓகே கைஸ், அப்போ தாத்தா ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு போல இருக்கு, நம்ம பேராண்டி வருவான் அவனுக்கு கவனிச்சிக்கங்கன்ட்டு. ஆமாங்க, அது நான் தான். ஓ அப்படியா? அப்படின்னா உங்களுக்கு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தரேன். இந்த புக்கு உங்கள் பண்ணையை டெவலப் பண்ண உதவி செய்யும். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்கள் பண்ணைக்குள்ளே தான் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஏதோ ஒரு புக்கு தராங்களாம், அது நமக்கு உதவியாக இருக்குமா டெவலப் பண்ண? ஓகே சார், இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். குட் லக். ஓ, தேங்க்யூ மேடம். நல்ல மேடமாக இருக்காங்க. அடுத்து வந்து கார் சேல்ஸ் பர்சன் கிட்ட பேசணுமா? ஓ, புது கார் வாங்க போகிறோமா அப்போ? சூப்பர். ஓ, இதுதான் கைஸ் கார் ஷாப். வாவ், பக்காவாக இருக்குது காரு. தாத்தா நம்மளுக்காக இந்த கார் ஆர்டர் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். கார் பக்காவாக இருக்குது கைஸ். ஓகே, வாங்க போய் வாங்கிட்டு வரலாம். ஹலோ சார், இந்த காரை வந்து தாத்தா ஆர்டர் பண்ணியிருந்தால அது நான் தான். ஸோ கீயை கொடுத்தீங்கன்னா அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பேன். வணக்கம் சார். இங்கே வந்து உங்கள் காரை புதுசாக வாங்கிக்கலாம், இல்லை பழைய காரை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எங்களோட புது வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் $10 வந்து ரேடியோ வந்து செட் பண்ணி தருவோம். நீங்கள் பின்னாடி இருக்க கராஜ் போனீங்கன்னா நீங்கள் அந்த ரேடியோ செட் பண்ணிக்கலாம். என்னது, ரேடியோ செட் பண்ணிக்கலாமா? சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. அங்கே இருக்க கார் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என் தாத்தா ஆர்டர் பண்ணியிருப்பார், அதை வந்து எடுத்துகிட்டு போக வந்திருக்கேன். இல்லை கைஸ், தாத்தா ஆர்டர்லாம் பண்ணல. இது காரை வந்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணுமா? சூப்பர். சரி வாங்க, நம்ம பழைய வண்டியில் வந்து ரேடியோ செட்டை மாற்றிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்களா எப்படி காரை வாங்குறது, என்ன டிஃப்ரென்ஸ்? வாங்க இந்த காரை எப்படி வாங்குறதுன்னு கேட்கலாம்.
இங்கே இருக்க கம்ப்யூட்டரை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் கார் வாங்கிக்கலாம். கம்ப்யூட்டரை பயன்படுத்தியா? ஓகே, குட் பை. ஓகே கைஸ், இங்கே இருக்கு பாருங்க, இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி. ஓ, நம்ம காரு 800 கைஸ். புதுசாக நம்ம வச்சுருக்க மாதிரி காரை புதுசாக வாங்கினா $800. இதுவே $800. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா $434 இருக்குது. சரி, அடுத்த வண்டி. எப்பா, இது பிக்கப் ட்ரக்காம், $1600. நெக்ஸ்ட்டு ஏடிவி. ஓ, அந்த 4 வீல் பைக் மாதிரி இருக்குமே அது. எப்பா, ட்ரக்கு. ஓ, ட்ரக்கெலாம் வாங்கி ஓட்டலாமா? $2500. காய்ஸ், நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா $1000. நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, வெளியே வச்சுருந்தாங்களே, $1000. எப்போ ஹார்வெஸ்டரா? 2000மா? சரி, ஓகே, அதுக்குள்ளே இருட்டுடுச்சு. சரி, ஓகே சார், உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. காரை கொடுப்பான்னு பார்த்தா அமௌண்ட்டை கொடுன்ட்டான். சரி வாங்க, இருக்கிற காரை வச்சே நம்ம ஓட்ட வேண்டியது தான். இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்ம கார் பாருங்கள், இதை வச்சு தான் கொஞ்ச நாளைக்கு ஓட்டணும் போல இருக்குது. ஏறுறா வண்டியில். சரி வாங்க, முதல்ல ரேடியோவை இன்ஸ்டால் பண்ணிடலாம் நம்ம வண்டியில். ரிவர்ஸ் லைடு கராஜுக்குள்ளே போயிட்டு ரேடியோ பண்ணணும். ஓகே, கராஜ். ஓ, அப்டேட்லாம் பண்ணிக்கலாம் நம்ம காரை. இப்போதைக்கு வேறு எதுவும் அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ நம்மகிட்ட காசு வந்து, ஓ, காசு 600 ஆயிடுச்சா? இந்த மிஷின் முடிச்சதுக்காக எதோ காசு கொடுத்துருக்காங்க கைஸ். $674. காரில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ரேடியோ போட்டிருக்கோம். இதை காருன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம வண்டினே வச்சுக்கலாம் கைஸ். இதை காருன்னு சொல்ல என் மனசு வலிக்குது. இந்த வண்டியில் நம்ம ரேடியோ போட்டிருக்கோம். இருட்டாக இருக்கே, லைட் எப்படி ஆன் பண்ணுறது? ஓகே கைஸ். சரி வாங்க, அடுத்தது வந்து ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு போகணுமா? அது எங்கே இருக்குது? ஓ, இங்கே தான் கைஸ் இருக்குது. ஓகே, பக்கத்தில் தான் இருக்குது பெட்ரோல் பங்க்கு, கடைங்கெல்லாம். ஸோ அவ்வளோவா அலைய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருட்டில் கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்களாடா? மேலே ஏற்றி நிறுத்துவோம் கைஸ், எவன் நம்மளுக்கு வைப்பான்? இறங்க மேடம், யாராச்சும் இருக்கீங்களா? என்ன யாருமே இல்லை, இருட்டாக இருக்குது. நம்ம கார் லைட்டு தான் கைஸ் இது வரையும் வருது. நம்ம நைட்டில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எங்கேண்ணா ஜென்ரேட்டரா? சரி, இப்போ என்ன பண்ணணும்? ஓ, ஐட்டம்லாம் நம்ம வாங்கணுமா? கோடாரி 1, க்ரோபார் 1, சீப் டேபிள் சா. சரி வாங்க, இதை யூஸ் பண்ணி தான் வாங்கணும். ஓ, இங்கே பார்த்தீங்களா நம்ம ஆர்டரு? இங்கே பார்த்தீங்களா, நம்ம அமேசானில் வந்து ஷாப்பிங் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஷாப்பிங் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா கோடாரி இங்கே இருக்குது கைஸ். கோடாரி ஆட் டு கார்ட், $34. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து க்ரௌபார் பக்கத்துலேயே இருக்குது, இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். சீப் டேபிள் சா, இதையும் ஆர்டர் பண்ணிக்கலாம். மொத்தமாக $245, 3 ஐட்டம். வேறு என்னென்ன இருக்குது? மெட்டல் பிளேட்ஸு இன்ட்டு 10, இது 50. ஓ, உட்டன் பிளாங்க், உட்டன் மரக்கட்டை, சிமெண்ட்டு, காங்க்ரீட் பேக்கா, சிமெண்ட்டு பேகு, இயர் டேகு. ஓ, மாட்டுக்கெலாம் வந்து காதில் மாட்டுவாங்க பார்த்தீங்களா டேக், அது. அப்போ மாடுலாம் வாங்கலாம் போல இருக்குது இந்த கேமில். ட்ரெய்லரு, நிறைய ஐட்டம் இருக்குது. இங்கே பாருங்க, கார் ட்ரெய்லரா. கார் பின்னாடி இதை மாட்டிட்டு இழுத்துட்டு போகணும். எதனா பொருள்லாம் இதில் வச்சுக்கலாம். அனிமல்லாம் வச்சு வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் போல இருக்குது. ஓ, நிறைய இருக்குது கைஸ். பக்கெட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா? முதல்ல இந்த 3 பொருளையும் வாங்கிடலாம் கைஸ். $245. வேறு வழியில் வாங்கி தான் ஆகணும். செக் அவுட் பண்ணேன். ஓகே, வாங்கியாச்சு. எங்கே இருக்குது என் பொருள்லாம்? ஓ, வெளியே இருக்கா? இருட்டிச்சு கைஸ் அதுக்குள்ளே. இங்கே இருக்குது கைஸ் நம்ம வாங்கின பொருள்லாம். கோடாரி இங்கே இருக்குது, எடுத்தாச்சு. முதல்ல இந்த க்ரௌபார் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. வாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வண்டியில் வச்சிடலாம். நம்ம வண்டி லைட்டு தாங்க கைஸ் இங்கே வெளிச்சமாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செவுத்தில் தான் லைட் அடிக்குது. செவரு உள்ள பூந்து லைட் இங்கே வருது பாருங்கள். சரி வாங்க, இந்த வண்டியில் ஏற்றிடலாம், இங்கே வச்சிடலாம். ஓகே, கொஸ்ட் கம்ப்ளீட்டா. செல்லர்கிட்ட பேசணுமா? எடு ரிவர்ஸில். வண்டிக்கு பர்ஃபார்மன்ஸ் பத்தல, முக்குது. இந்த வண்டி ஓடுறதே பெரிய விஷயம்.
ஓகே, நம்ம அந்த வண்டியில் ரேடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அதை ஆன் பண்ணி பார்க்கலாமா? ஓ, ரேடியோ ஒர்க் ஆகுது கைஸ். பாட்டு போகுது பார்த்தீங்களா? இருங்க வேறு மாற்றலாம். ஓகே, இந்த பாட்டு சூப்பராக இருக்குது. பீட் ஹெவியாக இருக்குது இந்த பாட்டில். பாட்டை கேட்டுகிட்டே வண்டி ஓட்டலாம். ஓகே கைஸ், பாட்டு கேட்டுகிட்டே நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். ஜென்ரல் ஸ்டோரா இது? இறங்க. எப்படி சவுண்டு? பாட்டு பார்த்தீங்களா, பீட் ஹெவியாக இருக்குது. சரி வாங்க, ரேடியோ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஹலோ, கடையில் யாராச்சும் இருக்கீங்களா? பிஸ்னஸ் ஹவர்ஸா? வெல்கம் சார். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா அந்த டெர்மினலை யூஸ் பண்ணி உங்களால் வாங்கிக்க முடியும். நீங்கள் வாங்கின பொருள்லாம் வெளியே வந்துடும், நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓ, வாங்கணுமா? இப்போ என்னென்ன வாங்கணும்? எக் பேஸ்கெட்டு 2 சிக்கன்ஸ் வாங்கணுமா? ஓகே மேடம், தேங்க்யூ. நான் போய் அங்கே பார்த்துக்கிறேன். ஸோ வாங்க guys, இங்கே போயிட்டு 2 எக் பேஸ்கெட்டோ 2 சிக்கன்ஸும் வாங்கணுமா? ஓ, கோழிங்க 2 வாங்கணுமா? இங்கே பார்த்தீங்களா, சிக்கனா ரூஸ்டரா? சிக்கன் 2 வாங்கணும். ஓ, இவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது கைஸ் நம்ம பண்ணையில் வளர்க்க. கோழி இருக்குது, மாடு இருக்குது. இதுன்னு எல்லாமே மாடு தானே. ஸோ பன்னி இருக்குது, ஆடு, நாய், பூனை. பக்காவான ஒரு பெரிய பண்ணையை உருவாக்க போகிறோம். வேறு என்ன இருக்குது? கூலர், பேனு, வீட் இருக்குது, மில்க் கேனு, ஸ்டன்னரா, மில்கிங் மிஷினு, புல்லட்ஸ்லாம் இருக்குது. ஓ, சீட்ஸ் கைஸ். ஓ, விதைங்க போட்டு அதையும் நம்ம வளர்க்கணுமா? நல்லா இருக்கே. பவுலு. சரி, இப்போ என்ன வாங்கணும்? எக் பேஸ்கெட்டும் சிக்கனும் வாங்கணும். சிக்கன் எத்தனை வாங்க சொன்னாங்க? 2 சிக்கன் கைஸ். 2 சிக்கன். ஒன்று ஒரு ரூஸ்டர் ஒன்று வாங்கிக்கலாம். கோழி ஒன்று, சேவல் ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ கோழி ஒன்று வாங்கிட்டா இப்போ சேவல். எப்போ சேவல் பார்த்தீங்கன்னா 250 கோழி வந்து $50 தான். சேவல் தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எக் பேஸ்கெட்டு. இங்கே இருக்குது கைஸ், $10. ஓகே, டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 310. சரி வாங்க, எங்கே இருக்குன்னு தெரியலையே. பொருள்லாம் எங்கே இருக்குது? வெளியே இருக்கும். ஓ, இங்கே இருக்குது கைஸ். அதான் தூக்கி கவுத்து போட்டு வச்சுருக்கீங்க பேஸ்கெட்டெல்லாம். ஓ, கோழிங்க இங்கே இருக்குது. சேவல் ஒன்று, கோழி ஒன்று. ஏய் கோழி, என்ன பண்ணுற? அதுக்கு மேலே பார்த்தீங்களா ஹெல்த்து, ஃபுட்டு, வாட்டர்லாம். இதெல்லாம் கம்மியாகவும் பார்த்துக்கணும். சரி வா, முதல்ல என் வண்டியில் ஏறு. கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போகிறான் கைஸ், பார்த்தீங்களா, கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போகிறான் கோழியை. வாங்க, இந்த கோழியை வண்டியில் ஏற்றிடலாம். ஏறு வண்டியில். இங்கேயே இருக்கணும். ஓகே கைஸ், கோழியை வண்டியில் ஏற்றியாச்சு. பறந்துட மாட்டல? பறந்துருமா தெரியலையே. வாங்க முதல்ல சேவல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். பங்காளி எப்படி இருக்க? சீக்கிரம் பார்த்துப்போ, இருட்டாயிடுச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேரு. இந்த ட்ரக்கால் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். இந்த சேவலையும் அப்படியே இங்கே நிற்க வச்சிடலாம். 2 பேரும் பேசிகிட்டே வாங்க, ஓகேவா? பறந்துடக்கூடாது, வண்டியிலேயே இருக்கணும். பேஸ்கெட் எடுக்கணும். பேஸ்கெட் எடுத்தாச்சு கைஸ். குவெஸ்ட் கம்ப்ளீட்டட். அனிமல் ஷாப்பா? பேஸ்கெட் வைக்க இடம் ஓகே இருக்குது. ஓகே கைஸ், வாங்க கிளம்புவோம். ஏரியாவை காலி பண்ணுவோம். இப்போ நம்ம பண்ணைக்கு போகணுமா? எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? ஆன் பண்ணுற வண்டியை. நம்ம ரேஞ்ச் எங்கே இருக்குது? இப்போ பின்னாடி இருக்குது. எவ்வளோ போடு. டேய் ஓகே, வந்தாச்சு. ரோடை பிடிச்சாச்சு. அப்படி இங்கே இருக்குது கைஸ். இது உள்ளே போகணும். ஷார்ட்கட்டில் போய் பார்க்கலாமா? வேணாம் கைஸ், பொருள்லாம் வேறு இருக்குது. அப்புறம் போயிட்டு எங்கேயாச்சும் மாட்டிக்க போகுது வண்டி. ஓகே, கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். ரேடியோ பக்காவாக வேலை செய்யுது. இங்கே தான் நம்ம பண்ணைக்கு ஒரு ரோடு கூட இல்லை கைஸ். வழி ஃபுல்லாக மண் தரையாக இருக்குது. நம்ம வந்துட்டோம்ல, ரோட்டை போட்டுடுறோம் நம்ம ரேஞ்சுக்கு.
ஓகே, நம்ம பண்ணைக்கு வந்தாச்சு. வாங்க கராஜில் நிறுத்திடலாம் வண்டியை. வாங்க எப்படியே பார்க் பண்ணிவிட்டு வண்டி கொஞ்சம் வந்து மக்கர் பண்ணுது சில இடத்துல. ரேடியோ ஆஃப் பண்ணி இறங்கு. லைட் ஆஃப் பண்ணவே இல்லை. லைட் ஆஃப் பண்ணு. நம்ம எடுத்துகிட்டு வந்த பொருள்லாம் அப்படியே இருக்கா? ஓகே, 2 கோழி இருக்குது, பேஸ்கெட் 1, இந்த பெட்டி 1. ஓகே கைஸ், நம்ம பொருள்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இருட்டிடுச்சு. சரி, அடுத்த வேலை கதவை மூடு. அடுத்த வேலையை நம்ம தூங்கிட்டு காலையில் பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? வாங்க டென்ட்டில் போய் படுத்து தூங்கிடலாம். அப்பா. ஓகே கைஸ், விடிஞ்சிருச்சு. வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். ஏந்துடுறா. என்ன மேஜிக் மாதிரி டக்குன்னு வந்துட்டான். ஓகே கைஸ், விடிஞ்சிருச்சு. அப்பா சூரியன் மேலே வந்துருச்சு. காலையில் பார்க்க தான் நல்லா இருக்குது இயற்கை காட்சி. சரி வாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். சிக்கன்லாம் வெளியே எடுக்கணுமா? சிக்கன்லாம் இருக்கா ஓடிச்சான்னு தெரியலையே. ஓகே கைஸ், சிக்கன்லாம் இங்கே தான் இருக்குது. ஒருவேளை கம் போட்டு ஒட்டி விட்ருப்பானோ. சிக்கன்லாம் ஆடாமல் அசையாமல் இங்கேயே இருக்குது பாருங்க. வா 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 வா, இங்கேயே இரு, இங்கேயே சுற்று. பார்டரை விட்டு வெளியே போகக்கூடாது, ஓகேவா? இதுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல, பாதிக்கு மேலே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 2 பேரும் இங்கேயே சுற்றணும், ஓகேவா? ஓகே கேஸ், கூலிங்கெல்லாம் விட்டாச்சு. பாருங்க இங்கே சுற்றுதுங்க. ஏய் விடிஞ்ச ஒன்று சேவல் கூவுது பாருங்க. சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபைண்ட் பேக் ஆஃப் கிரெயின்ஸா? கிரெயின்ஸ்னா தானியங்கள் தான். ஓ, அங்கே இருக்குது போல இருக்கு, அந்த வீட்டு பக்கத்தில் கிரெயின்ஸ் இருக்கான். இதுக்கு பாருங்க எங்கே வழி இருக்குன்னே தெரில இந்த வீட்டுக்கு. இங்கே இருக்கு கைஸ். ஏதோ மூட்டை இருக்குது கைஸ் இங்கே. எடு. அந்த இடத்துல போய் இதை கொட்டணுமா? அந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துல கொட்டணுமா? ஓகே கைஸ், கொட்டியாச்சு. ஓ, இது கோழிங்களுக்கு சாப்பாடுன்னு நினைக்கிறேன். கிரெயின்ஸ்னால் கோழிங்க இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு அங்கே போட்டால் கரெக்டாக இருக்கணும், ஆனால் இங்கே போட்டிருக்கோம். பரவாயில்ல, அதை வந்து சாப்பிட்டுக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டா, தண்ணி பக்கெட்டை கண்டுபிடிக்கணுமா? இதா? அந்த பக்கெட்டும் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே இருக்குது பக்கெட்டு. இது என்னது? ஓ, டேங்க். அது வாட்டர் டேங்க்கு. வாங்க நம்ம கராஜுக்கு வெளியே வச்சிடலாம். இங்கே வச்சிடலாம். அந்த வாட்டர் டேங்க்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இதையும் இங்கேயே வச்சிடலாம். ஓ, இந்த தண்ணி கேனில் இருந்து இந்த பக்கெட்டில் தண்ணி பிடிக்கணுமா? எப்படி? ஓ கைஸ், இங்கே பாருங்கள், ஒரு பைப்பு வழியாக நம்ம பக்கெட்டை தண்ணி பிடிச்சிட்ருக்கோம். ஓ, ஃபுல்லாகிடுச்சா? இந்த கேனை கவுத்தி ஊற்றியே தண்ணியை ஃபில் பண்ணியிருக்கலாமே பக்கெட்டில். தெரியல. சரி வாங்க எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும்? தண்ணி எடுத்தாச்சு, அதுக்குள்ளே அடுத்த மிஷின் போயிடுச்சா? சரி வாங்க, இந்த தண்ணி கேன் எடுத்து இந்த ஃபுட்டு பக்கத்துலேயே வச்சுட்டாங்களேன், தண்ணியை அது குடிச்சிக்கும். கோழிங்க வந்து தண்ணி குடிச்சிக்கும். ஓகே, இந்த டேங்க் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சிடலாம். இங்கே வச்சிடலாம் கைஸ். இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த கராஜ் தான் நம்மளோட வீடு. அந்த ஸ்லீப்பிங் பேக் தான் நம்ம பெட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓகே கைஸ், நம்ம தாத்தா பண்ணைக்கு வந்து ஆசையாக ஃபன் பண்ணலான்னு வந்தால் தாத்தா ஒரு பெரிய வேலையை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல வேலைகள் முடிச்சிருக்கோம். உங்களுக்கு முக்கியமான வண்டியை ரெடி பண்ணியாச்சு. இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என் சேனல் ஃபாலோ பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.